அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல பழக்கங்களை ஏற்படுத்துறது மூலியமா ஒரு சிறந்த இடத்த அடைய முடியுமா? அப்படி சிறந்த இடத்த அடையறதுக்கு என்னென்ன மாரியான பழக்கங்கள நமக்குள்ள கொண்டு வரணும்? அதே மாதிரி தீய பழக்கங்கள களையிறது எப்படின்றத ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்ற புக் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுல இருக்கிற நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புக்குடைய ஆர்த்தர் ஜேம்ஸ் கிளியர் தன்னோட சின்ன வயசுலயே ஒரு மேஜரான ஆக்சிடென்ட்ல இருந்து ரெக்கவரி ஆகி வந்து, அதுக்கப்புறம் இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்ற சின்ன சின்ன பழக்கங்கள் மூலியமா தன்னை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த ஆர்த்தர் என்ன சஜெஸ்ட் பண்ண வர்றாருன்னா, உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மாற்றத்த ஆரம்பிக்க சொல்றாரு. அதுக்கு முதலா சொல்ல வர்றது நம்மளுடைய தூக்கம். அது லேட் ஹவர்ஸ்ல நம்ம தூங்குறதுனால நெறைய உடல் ரீதியாவும் நெறைய பிரச்சனைகள் வரும். ஏர்லியா தூங்குறது மூலியமா ஒரு மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற ஒரு நல்ல ஹேபிட் பொறக்கும். அதே மாரி திங்க்ஸ ஆர்கனைஸ் பண்ணணும். எல்லா பொருளும் எந்த இடத்துல இருக்கோ, அத ஆர்கனைஸ் எந்த திங்ஸா இருந்தாலும் உங்களோட புக்ஸா இருக்கட்டும், உங்களோட வீடா இருக்கட்டும், எல்லாமே நீங்க கரெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த பழக்கங்கள கன்சிஸ்டன்ட்டா எந்த ஒரு பழக்கத்தையுமே நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது, ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேபிட் உங்களுக்கு இதாகும். இந்த ஹேபிட் ஹெல்த்தியா நம்ம பண்றப்போ, லாங் டெர்ம்ல வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு இம்பேக்ட்ட குடுக்கும். நான் சொல்றது வந்து உங்களுக்கு இதா இருந்தாலும், நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்க ஒரு 1 மந்த் எடுத்துக்கோங்க. 1 மந்த் நீங்களே வந்து அந்த டைமிங் ஒரு 4:30 டூ 5 வேக்கப் பண்ண எப்படி அடாப்ட் ஃபர்ஸ்ட்டு கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளிய வாங்க. ட்ரை பண்ணீங்கன்னா, அந்த 1 மந்த் உங்களோட லைஃப்ல எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்குன்னு நான் சொல்லிறல. உங்களுக்கே கண்டிப்பா ஃபீல் ஆகும். அந்த என்டையர் டே வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு ஹெல்த்தியாவும் இருக்கும், ப்ரொடக்டிவா இருக்கும், ஆக்டிவா இருப்பீங்க. இந்த மதிய நேரத்தில சாப்பிட்டுட்டு தூங்குற மாரியான எந்த இதுவுமே வராது. என்டையர் டே உங்க ஃபுல்லா இருப்பீங்க. அதே மாரி அவர் சொல்ல வர்றது மொத்தமா அந்த பழக்கத்த கன்சிஸ்டன்ட்டா 1 நாள், 2 நாள்ல நீங்க பண்ணக்கூடாது. என்டையரா கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது, அது மூலியமா கிடைக்கிற ரிசல்ட் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன். ஒரு பிரிட்டிஷ்ல வந்து ஒரு சைக்கிள் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்து அந்த நாட்டோட சைக்கிள் வீரர்களுக்கு அந்த சைக்கிள் குடுக்க மறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா அவங்கள்ட்ட எந்த பெரிய அளவுக்கு மெடல்ஸோ எதுவுமே இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்ளோ தூரத்துக்கு அவங்க வந்து ஒரு ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அந்த இடத்துல தான் பிரைனிஸ் ஃபோர்டுன்றவர் வந்து ஜாயின் பண்றாரு. அந்த இடத்துல அவர அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் வந்த உடனே பண்ணக்கூடிய காரணங்கள் என்ன? எல்லாத்துலயுமே 1% இம்ப்ரூவ்மென்ட் பண்றாரு. அதாவது அவர் சைக்கிள் எடுத்துக்கிறாரு. சைக்கிள்ல இருக்கிற வீல்ஸு, ரிம்மு, சீட்ஸு இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பெயிண்டிங் எல்லாத்துலயுமே 1% இம்ப்ரூவ்மென்ட் தான். அவர் என்டையரா எதுவுமே செய்ய மாட்டாரு. இதுலருந்து பெஸ்ட் என்ன பண்ணலாம்? இதுலருந்து பெஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த பெஸ்ட்ட அவர் பண்ணிக்கிட்டே வராரு. இது பண்றது மூலியமா கிட்டத்தட்ட அடுத்த 5 வருஷத்துல அந்த 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 பிரிட்டிஷ் ஃபெடரேஷன் டோட்டலாவே பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய தங்கங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு டூர் த ஃபிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் நடக்குது. அந்த ஈவென்ட்ல தொடர்ச்சியா ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி ஒலிம்பிக்ல ஜெயிக்கிறாங்க. ஒரு 100 வருஷமா ஒரு 2, 3 மெடல் ஜெயிச்ச இடத்துல, கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, அடுத்த அந்த 10 வருஷத்துக்கு அவங்க வந்து ஒரு டெரிபிளான ஒரு ஒரு லீடிங் வந்து அந்த பிரிட்டிஷோட ஃபெடரேஷன் வந்து லீடிங்ல இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க பண்ண சின்ன சின்ன 1% இம்ப்ரூவ்மென்ட் மொத்தமா குமுலேட்டிவா வரப்போ ஒரு பெரிய இம்பாக்ட். அவர் வந்து எல்லாத்துலயும் கான்சன்ட்ரேட் பண்ணாரு. நான் சொன்ன மாரி சைக்கிள்ல இருந்து அந்த ரைடர்லேருந்து எல்லாம் அவங்களோட ஹெல்த்த மாத்திருக்காரு. அவங்களோட ட்ரெஸ்ஸ மாத்திருக்காரு. அவங்களோட ஹெல்மெட் எல்லாத்துலயுமே சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாரு. இப்படி பண்ணும்போது ஆல் டுகெதர் எல்லாமே ஒரு பெரிய ரிசல்ட் வந்துச்சு. அதுதான் நான் சொல்றது. நீங்க வந்து உங்களுக்கு 1 நாள், 2 நாள்ல எந்த ரிசல்ட்டும் கிடைச்சிராது. எத நீங்க பண்ணாலும் ஒரு லாங் டெர்ம்ல நீங்க பண்ணும்போது, கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 1% என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்ரி டே உங்களோட லைஃப்ல 1% வந்து இம்ப்ரூவ் பண்றீங்க. இப்ப என்டயர் டேல இன்னைக்கு நேத்த விட 1% என்ன இம்ப்ரூவ். இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு 1% இம்ப்ரூவ்மென்ட் தான். உங்களோட பேச்சுல சின்ன மாற்றங்கள், உங்களோட எழுத்துல மாற்றங்கள், உங்களோட பழக்கத்துல மாற்றங்கள், எல்லாத்துலயும் ஒரு நாளைக்கு 1% உங்களோட வேலையில இருந்து எல்லாத்துலயும் 1% இம்ப்ரூவ்மென்ட் பண்றோம். 1 வருஷம் கழிச்சு, நான் சொன்ன அந்த கன்சிஸ்டன்ட்டா பண்ணி 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது, நீங்க 37 டைம்ஸ் வந்து அந்த பிகினிங்ல இருந்து இப்போ மாறியிருப்பீங்க. மொத்தத்திலேயே என்டையர் புது மனுஷனாவே நீங்க மாறியிருப்பீங்க. அதுதான் அந்த ஆர்த்தர் சொல்றது. என்டையராவே வந்து மொ 37 டைம்ஸ்னா என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். இப்போ நான் சொன்ன 1 இயர வந்து 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் ஃப்ரேம்ல பாருங்க. அப்போ எவ்ளோ சேஞ்சஸ் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு, எவ்ளோ உங்களுக்குள்ள நீங்க மாற்றம் ஏற்படுத்தியிருப்பீங்கன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி எதையுமே இன்னைக்கு நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா, நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிற போறதில்ல. இன்னைக்கு ஜிம்முக்கு போனோனே, நாளைக்கு பாடி பில்டர் ஆயிற போறதில்ல.
எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுத்துக்கும். இத தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. "சிறுதுளி பெருவெள்ளம்னு" சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சிறு துளிய 1%ஆ பாருங்க. அது நாளைக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். எதையுமே நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. எதையுமே இம்மீடியட்டான ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. எதுவுமே இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்காது. அது வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டா தான், நாளைக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஆர்தர் என்ன சொல்றார்ன்னா, வாழ்க்கையில நீங்க எந்த லெவலுக்கு நீங்க போவீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய வெற்றிகளையும், தோல்விகளையும் கவனிக்க சொல்றாரு. இது கவனிக்கிறது மூலியமா அடுத்தடுத்து அதுலருந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவீங்க. தோக்குறீங்கன்னா, அந்த இடத்த அகைன் அத வெற்றியா மாத்துவீங்க. வெற்றி வந்துட்டா, வெற்றிக்கு அடுத்த லெவல்ல என்ன இருக்கு? அப்படின்னு நீங்க இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அதனால உங்களோட எவ்ரிடே இப்ப நீங்க எவ்ரிடே பேசிஸ்ல நீங்க வந்து அத ப்ராக்ரஸ் பண்ணணும். நெறைய பேர் சொல்லி கேட்டுருப்போம். நான் வந்து என்னோட ஃபுல் எஃபோர்ட் போடுறேன். ஆனா ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு கல் உடைக்கிறவங்களே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 100 அடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 அடி அடிச்சா தான் அந்த கல் உடையுதுன்றதுக்காக, 100வது அடி அடிக்கும்போது கல் உடையுதுன்னு, அதுக்கு முன்னாடி அடிச்ச 99 அடி ஒண்ணும் இல்லன்னு சொல்ல முடியுமா? அதேதான். எந்த ஒரு வேலைய நீங்க செய்யனாலும், அதுக்கு உள்ள அந்த அடுத்தடுத்த லெவல் நடந்துட்டு தான் இருக்கு. பட் நமக்கு அது தெரியல. நீங்க கன்டினியூவா அத குடுத்துட்டே இருக்கணும். நீங்க கண்டிப்பா நினைங்க. நான் ஸ்டார்ட் பண்ணதுலருந்து பெட்டரா இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். 100வது அடியில அது கண்டிப்பா உடையிற மாரி, உங்களோட எஃபோர்ட் என்னைக்கோ ஒரு நாள் வெளிய வரதான் போது. வராம இருக்கவே இருக்காது. நீங்க கிவ் அப் பண்ணவே கூடாது. எந்த ஒரு திங்கா இருந்தாலும், அதோட எக்ஸ்ட்ரீம் என்னன்றத பார்க்கணும். அதனால டெஃபினட்டா சொல்றேன். இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டீங்க, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுது, அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மூங்கில் மரத்த எடுத்துக்கோங்க. மூங்கில் மரம் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துக்கு பிகினிங்ல தண்ணி ஊத்த அது வளரவே வளராது. ஆனா, அதோட லாஸ்ட் மொமெண்ட்ல தான் கிட்டத்தட்ட 100 அடி வளரும். வளரக்கூடியது. அதுக்குன்னு நீங்க வந்து இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட எஃபோர்ட் இல்லன்னு கிடையாது. அதோட ரிசல்ட் அந்த டைம்ல தான் வரும். ஸோ, அந்த வெயிட் அண்ட் வாட்ச் தான் கன்டினியூவா கிவ் அப் பண்ணக்கூடாதுன்ற ஹேபிட்ட தான் அ ஆர்தர் நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ்ன்னு சொல்றாரு. ஃபோக்கஸ் கோல்ல பண்ணக்கூடாது. ரோட் மேப்ல பண்ணணும்னு சொல்றாரு. கோல்ன்றது ஒரு டைரக்ஷனா தான் நம்ம பார்க்கணும். எந்த திசையில நம்ம பயணிக்கணும்ன்றத மட்டும் தான் முடிவு பண்ணணும். மெயினா பண்ணக்கூடியது ரோட் மேப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம நம்ம வந்து ட்ரெயின் பண்றோம். அது கப் அடிக்கணும்னு நினைக்கிறோம்னா, அத ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? நல்ல பிளேயர்ஸ் எடுக்கணும். அதே மாரி டீம் மேனேஜ்மென்ட் பண்ணணும். ஸ்கில்டு இது எடுக்கணும். அவங்களோட டயட்ஸ பார்க்கணும். அந்த டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு தேவையான எல்லா ப்ரொசீஜர்ஸ் தான் இது பண்ணணும். அப்படி அந்த டைரக்ஷன மட்டும் சூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்போது தான் நம்ம அங்க முடியும். கோல்ஸ்ன்றது வந்து நீங்க ஒரு டைரக்ஷனா தான் பார்க்கணுமே தவிர, அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 1000,00,00,000 ஒரு டார்கெட் இருக்குன்னு வைங்களேன். அப்போ அடுத்த லெவல் எது? 1000,00,00,000 டார்கெட்ன்றது கோல். அது ஒரு டைரக்ஷன். அடுத்து அவங்க ரோட் மேப் என்ன பண்ணணும்னா, அடுத்தது வந்து அவங்க நல்ல நல்ல எம்ப்ளாயீஸ ஹையர் பண்ணணும். அதுக்கப்புறம் பிசினஸ் ஐடியாஸ் கொண்டு வரணும். உள்ள ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கிரியேட் பண்ணணும். அதே மாரி நல்ல ப்ராடக்ட் கொண்டு வரணும். அத ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்ணணும். இவ்வளவும் பண்ணும்போது தான் அவங்க நெனச்ச டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து என்னைக்குமே கோல்ஸ்ன்றது டைரக்ஷன் தான். எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது நம்மளுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது ரோட் மேப்ஸ். நல்ல பழக்கங்கள கத்துக்கிறது கஷ்டமாகவும், அதே மாரி கெட்ட பழக்கங்கள விடுறது கஷ்டமாவும் இருக்க காரணம் என்னன்னு தெரியுமா? நல்ல பழக்கங்களுக்கு எப்பவுமே ஒரு எஃபோர்ட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போறது எடுத்துக்கோங்க. ஜி ஜிம்முக்கு போறது, தியானம் பண்றது, எதுக்குமே ஒரு எஃபோர்ட். அதாவது கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளிய வரதுக்கான எஃபோர்ட். ஆனா அதே பேட் ஹேபிட்ஸ்ல எடுத்துக்கோங்க, ஒரு எஃபோர்ட்டும் கிடையாது. இப்போ மொபைல் எடுக்கிறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், என்ன எஃபோர்ட் இருக்கு? எடுக்கிறோம், அடுத்த லெவல்ல போயிட்டுருக்கோம். அது நம்மள வந்து ஒரு கம்ஃபோர்ட்டா அதுக்கு எஃபோர்ட்லெஸ்ஸா இருக்கிறதுனால தான் அது ஒரு பேட் ஹேபிட்டா கிரியேட் ஆகுது. எஃபோர்ட் நெறைய போட்டு அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளிய வரதுனால தான் அது குட் ஹேபிட்டா இருக்கு. இது வந்து நம்ம இது வந்து யாரோட தப்பும் கிடையாது. நம்மளோட ஹியூமன் நேச்சரே பார்த்தீங்கன்னா, எதையுமே பண்ணாம சும்மா இருக்கிற மாதிரி தான் நம்ம பாடியே டிசைன் ஆயிருக்கு. ஒரு அமைதியா இருக்கணும். ஒரு அமைதியா இருக்கிற மாரி செட்டப்ல தான் நம்மள இருக்கணும். அப்படி அமைதியா இருந்தா நம்ம வாழ முடியாது. அடுத்தடுத்த லெவல்ல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணா தான் ஒரு நல்ல நிலைமைக்கு அடைய முடியும். உட்காந்துக்கிட்டு சும்மா இருந்து என்ன பிரயோஜனம்? சும்மா இருந்தா தட்டுக்கு சோறு வராது இல்லையா? தட்டுல சோறு வந்துக்கிடாது. நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி தான் தீரணும். அதனால தான் கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வரணுன்றதுக்காக தான். கண்டிப்பா வந்து நல்ல பழக்கங்கள் வந்து எஃபோர்ட் தேவை கண்டிப்பா படும். அதுல மாற்றமே கிடையாது. தீய பழக்கம் அதான் எஃபோர்ட் இல்லாம இருக்கிறது. ஸ்மோக்கிங் ஹேபிட் பத்தி ஆர்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 பேர் நிக்கிறாங்க. அவர்ட்ட போய் சிகரெட் குடிக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, "நான் வந்து அத நிறுத்திட்டேன்னு" சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, "நான் நிறுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்றாரு. இதுல யார் உண்மையிலேயே சக்சீட் ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவர் மனசால
இத நான் பண்ண மாட்டேன்னு முடிவு எடுத்தாரு அவர். ட்ரை பண்றேன்னு சொல்றவரு கடைசி வரை ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பார். நீங்களும் சிகரெட் அடிச்சுட்டுங்க, ட்ரை பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, கடைசி வரை நீங்க வந்து அடிச்சுட்டு தான் இருப்பீங்க. முடிவு எடுத்திருக்கேன். இப்ப நீ பண்ண மாட்டேன்னா, பண்ண மாட்டேன். எல்லாருமே வந்து அந்த ஒரு மனசளவுல நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அதுல ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்க. ஸோ பேட் ஹேபிட்ஸ குயிட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உள்ள கமிட்மெண்ட்ட எடுக்கணும். பழக்கங்கள் எப்படி உருவாகுதுன்றதுக்காக ஒரு ரிசர்ச் வந்து 1898ல எட்வர்ட்ன்றவரு பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 12 அவரோட பூனைகள வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்றாரு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பூனை ஒரு பேசேஜ் மாரி போட்டு ஒரு கூண்டு இருக்கு. அந்த கூண்டு வழியா அது போயிட்டு ஒரு கயிறு பிடிச்சு இழுக்கிறது மூலியமா அந்த டோர் ஓப்பன் ஆயி அது வெளிய போற மாதிரியான செட்டப்ல அவர் செட் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு உள்ள ஒரு பூனைய குடுக்குறாங்க. அது கொடுத்து அது வெளிய வர்றதுக்கு 120 செகண்ட் டைம் எடுத்துக்குது. அது ஒவ்வொரு பூனையும் அப்படியே அவரு ட்ரெயின் பண்றாரு. லாஸ்ட்டா 12வது பூனை மல்டிபிள் டைம்ஸ் அது பண்ணும்போது, கிட்டத்தட்ட 6.8 செகண்ட்ல அது வெளிய வந்துருது. ஒரு விஷயத்த நம்ம ரிப்பீட்டா பண்ண நமக்கு அந்த ஹேபிட் வந்துருது. 120 செகண்ட்ல இருந்து 6 செகண்டா அது வந்து குறையுது. இப்படி தான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது, அதுல நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெர்ட் ஆகுறோம். ஒரு ஹேபிட்ட ஃபார்ம் பண்றதுக்கு ஆர்த்தர் வந்து ஒரு 4 ஃபார்முலா சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு ஹேபிட்ட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, அத வெளிப்படையா மாத்தணும். ஒவ்வொன்னுக்கும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். வெளிப்படையா மாத்தணும். அதுக்கப்புறம் அத அட்ராக்ட்டா மாத்தணும். அதே மாதிரி அத சுலபமானதாக ஆக்கணும். அதுக்கப்புறம் மனநிறைவா மாத்தணும். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளைன் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஜிம் போணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஹேபிட்ட இது பண்ணியிருக்கீங்க. பொதுவா நம்ம எல்லாரும் ஒரு 10 நாள் போவோம். அதுக்கப்புறம் விட்டுருவோம். அத நம்ம என்ன பண்ணணும், இந்த 4 ஃபார்முலா. வெளிப்படையா நம்ம இது பண்ணணும். இப்ப நீங்க ஜிம் போற விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டயாவது சொல்லணும். உங்க ஃபேமிலில சொல்லணும். இப்படி நீங்க பண்ணும்போது ஒரு கமிட்மெண்ட். ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அவங்கள்ட்டருந்து என்ன ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுன்றனால, அத நீங்க வந்து கண்டிப்பா அதுக்காகவே செய்வீங்க. ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம், அத செஞ்சு ஆகணுன்ற உங்களுக்குள்ள தோணும். 1 அத வெளிப்படையா நம்ம ஆக்கிட்டோம். அடுத்தது வந்து வசீகரமா மாத்தணும். வசீகரமா மாத்துறது அட்ராக்டிவா. அப்ப அந்த ஜிம் போறதுனால நமக்கு என்ன அவுட்கம் வரப்போகுது? ஜிம் வரப்போறோம். அந்த ஜிம் போம்போது நமக்கு இந்த டைம் பீரியட்ல நம்மளோட உடம்பு எப்படி இருக்கும்? நம்ம பிசிக்க பத்தி நம்ம வந்து அது அத வச்சு அடாப்ட் பண்ணணும். அந்த பிசிக் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அத பத்தின உங்களோட தாட் ப்ராசஸ் நீங்க இமேஜின் பண்ணணும். உங்க உடம்பு இப்படி இருக்குன்றத நீங்க இமேஜின் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதனால தான் அத வசீகரமா மாத்த சொல்றாங்க. சுலபமானதா ஆக்குறது எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வர்ற வழியில போணும். இப்போ நீங்க வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்துட்டு போணும்னா, அது சுலபமானது கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு வந்து கிளம்பி போணுன்றப்போ, அத நீங்க ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு, அந்த பழக்கத்த விட்டுருவீங்க. அதனால பெஸ்ட்டு வீட்டுக்கு பக்கத்துல நியர்பை 1 பண்ணணும். இல்லன்னா, நீங்க வர்ற வழியில பண்ணிறணும். சரிங்களா? இன்னொன்னு சுலபமானதாக்குறது இன்னொரு வழியும் இருக்கு. நீங்க வந்த உடனே என்ன பண்ணணும்னா, வந்து கம்ஃபோர்ட் ஆயிறக்கூடாது. வந்து டிவி பார்த்து நீங்க கம்ஃபோர்ட் ஆகாம, என்ன பண்ணணும் டக்குன்னு ஒரு ஜிம்முக்கு போறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு, ஆன் த மொமெண்ட் அப்படியே நீங்க கிளம்பிட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு செட்டில் ஆயிரும். ஓகே ட்ரெஸ் போட்டுட்டீங்க, அடுத்த மூவ்மெண்ட்ல நீங்க போய்க்கிட்டே இருப்பீங்க. கரெக்ட்டா கம்ஃபோர்ட் ஆக மாட்டீங்க. ஸோ, அதனால வந்து அத வந்து சுலபமானதாக மாத்தணும். அதே மாதிரி மனநிறைவா ஆக்குங்க. ஒரு நாள் இன்னைக்கு இந்த கமிட்மெண்ட்ட முடிச்சா தான் என் டே ஃபுல்ஃபில் ஆச்சுன்றத இது பண்ணணும். அந்த கிராட்டிட்யூட் வேணும். மெயினா மனநிறைவா ஆக்கிடணும். அத முடிச்சுட்டோம். எவ்ரிடே அது ஒரு டார்கெட்டா எடுத்து பண்ணணும். இன்னைக்கு நான் இந்த விஷயத்த பண்ணலன்றது உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகும். இன்னைக்கு நான் ஜிம்முக்கு போல. விட்டுட்டோம். அது ஒரு நாள் கூட நடக்கக்கூடாது. அது எப்படியாவது அத இது பண்ணணும். அத நீங்க போனா தான் அது உங்களுக்கு என்டையர் டே உங்களுக்கு தூக்கமே வரணும். இல்லன்னா, அந்த டேவே ஸ்டார்ட் ஆகணும். மார்னிங் ஜிம் போனா டேவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பழக்கங்கள் தான். ஸோ என்ன பண்ணணும்? வெளிப்படையாக்கணும். அத வசீகரமாக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சுலபமானதா மாத்தணும். அதுக்கப்புறம் மனநிறைவா மாத்தணும். இது வந்து ஜிம் ஃபார்மல் இல்ல. எந்த ஒரு பழக்கத்த நீங்க பண்ணீங்கனாலும் இப்படி தான் நீங்க பண்ணணும். இப்படி நீங்க பண்றப்போ, அந்த ஹேபிட்க்கு வந்து ஒரு ஒரு லாங் லைஃப் கிடைக்கும். அந்த ஹேபிட்ட நீங்க ஈஸியா வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண மாட்டீங்க. இன்னொன்னு என்ன பழக்கம்னா, நீங்க உங்களோட ஹேபிட்ட வந்து ஒரு லிஸ்ட் பண்ணணும். இந்த ஹேபிட் லிஸ்ட் பண்றப்ப என்ன இருந்தாலும் ஜென்யூனா எழுதிரணும். இத நம்ம எழுதக்கூடாது, எழுதக்கூடாதுன்னு கிடையாது. மொபைல் பார்க்குறீங்களா? எழுதிருங்க. என்னென்ன பழக்கம் எழுதும்போது, அப்ப நீங்க அத எடுத்து ரிவ்யூ பண்ணுங்க. அந்த பழக்கத்த பார்த்துட்டு, இது நமக்கு தேவையா? இது யூஸ்ஃபுல்லா இல்லையா? அப்படின்றத உங்களுக்கு மனசுல ஆகும். இப்போ நீங்க அத அப்ப அத டிக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அத அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். எதையுமே வந்து நீங்க ஆன் த ஃப்ளோல எதுவுமே எனக்கு தெரியாது.
ஒன் டே க்ளோஸ் ஆகும்போது, அந்த எந்த டே உங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன? உங்களோட பழக்கங்கள், யூசுவலா என்ன பண்றீங்க? அப்படின்றத நோட் பண்ணிட்டு, அத அத வந்து என்னைக்குமே ரிட்டர்ன்ல எழுதி ஒரு பழக்கத்த நீங்க பண்ணும்போது, அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லும்போது உங்களுக்கு காமெடியா இருக்கலாம். பட் செஞ்சு பார்க்கும்போது சரியான எஃபோர்ட்ட உண்மையிலே நான் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாரி நானும் மொபைல் அடிக்ட் நெறையவா யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த டைம் அத நம்ம எழுதி பார்க்கும்போது அத அவாய்ட் பண்ணணும். அதனால நெறைய மொபைல் பார்க்குறது ஈஸியா இருக்கு. அது நம்மளோட புரொடக்டிவ் ஹவர்ஸ் எவ்வளவோ வெளிய போகுது. அதனால நீங்க வந்து இந்த மாரி லிஸ்ட் பண்ணி அத வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு வரணும். எந்த ஒரு ஹேபிட் மார்னிங் டூ மார்னிங் நே நே 9 மணி நீங்க முழிக்கிறதுலேருந்து தூங்க போறது வர நீங்க என்ன பண்ணீங்க? என்னென்ன பழக்கம் உங்கள்ட்ட இருக்குன்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அத ஃபர்ஸ்ட்டு. உங்கள நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா வந்து செதுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த 1% இம்ப்ரூவ்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சொல்லிட்டேனா, அதுக்கப்புறம் ஒரு இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு நீங்களே பேசிக்கிற ஒரு பழக்கம். அதாவது இப்போ மொபைல் எடுக்கிறேன். இந்த மொபைல் இப்ப நமக்கு தேவையா? இத நம்ம பார்க்கணுமா? அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறப்ப, ஸ்நாக்ஸ் இது எனக்கு நல்லது தானா? எதையுமே உங்களுக்கு அந்த ஒரு கண்ணோட்டம் தான் முக்கியம். இது எனக்கு நல்லதா? இது நான் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த மாரி நீங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றப்போ, உங்களுக்கு உங்க மனசே சொல்லும். இது நமக்கு தேவையில்ல. அப்போ அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாரி நல்ல பழக்கங்கள அதுக்குள்ள கொண்டு வாங்க. இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் சம்மந்தமா 2001ல வந்து பிரிட்டன்ல வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றாங்க. அந்த ரிசர்ச்ல 3 டீமா பிரிச்சு, ஒவ்வொரு டீம் ஃபர்ஸ்ட் டீமுக்கு வந்து நீங்க எத்தன தடவ எக்சர்சைஸ் பண்ணீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. செகண்ட் டீம் வந்து எவ்வளோ டைம் எவ்வளோ டைம் எக்சர்சைஸ் பண்ணீங்கன்னு. 3வது டீம் வந்து இந்த கொஸ்டினும் கேட்டுட்டு அடிஷ்னலா கேட்டாங்க. அதாவது இது எல்லாம் 2 வீக்ஸ் டைம்க்கு. அப்புறம் இந்த டீம்ட்ட 3வது வாரம் நீங்க எங்க எக்சர்சைஸ் பண்ணுவீங்க? எவ்வளவு நேரம் எ எக்சர்சைஸ் பண்ணுவீங்கன்றத ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாரி குடுத்து பண்ணிட்டாங்க. இந்த 3 டீம்ல கிட்டத்தட்ட 3வது டீம் அதாவது இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் போட்டு கமிட்மெண்ட்டா ரிட்டர்ன் பண்ணாங்க பாருங்க. அவங்கள்ல 95% அவங்க வந்து அந்த எக்ஸர்சைஸ பண்ணாங்க. அதாவது 3வது வாரமும் அவங்க அந்த கமிட்மெண்ட்ட பண்ணாங்க. மீதி 2 பேர் வந்து 25% ஆஃப் த பீப்பிள் மட்டும் தான் அவங்க 3 வீக்கும் அந்த எக்ஸர்சைஸ கன்டின்யூ பண்ணாங்க. ஆனா, இவங்க வந்து யா இவங்க வந்து நார்மலா 95% 25 எங்க இருக்கு? அதுதான் கமிட்மெண்ட். ரிட்டர்ன் கமிட்மெண்ட்டா எடுத்துக்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களே ரிட்டர்ன் கமிட்மெண்ட்டா குடுத்தவங்க மட்டும் தான் 95% வந்து பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா அது ஃபார்ம் ஆச்சு. அதே மாரி எந்த ஒரு பழக்கத்தையுமே வந்து நம்ம கன்டினியூவா பண்ணாம ப்ரொக்ராஸ்டினேட் பண்றோம். அதுக்கான காரணம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கிட்டார் எடுத்துக்குவோம். இல்ல ஒரு புக் ரீட் பண்ணுவோம். ஒரு புக்க எடுக்கிறோம். ஒரு 2, 3 நாள் படிப்போம். அதுக்கப்புறம் அத எங்கேயாவது வச்சுட்டு நம்ம அத விட்டுறோம். அந்த புக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். புக்க படிப்போம். அதுக்கப்புறம் அது ஒரு 4 பேஜ் தான் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அந்த புக்க திரும்ப நம்ம எப்ப எடுப்போம்னு கிட்டார் எடுப்போம். வாங்குன புதுசு நியூ ப்ராடக்ட் ஒரு 2 நாள் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓரமா வச்சுருவோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கண்ணுல நம்ம வந்து யூசுவலா நமக்கு ஒரு பழக்கம் கன்டினியூவா வரணும். அத விடாம இருக்கணும்னா, நம்ம வீட்ல அது எங்கேயாவது நமக்கு கண்ல படுற மாரியான இடத்துல இருக்கணும். புக் ஷெல்ஃப் எடுத்துக்கோங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். புக்கு நான் வாங்குனேன். நானும் நம்மள மாரி தான் ஒரு 4 புக்கு படிப்பேன். 4 பேஜ் படிப்பேன் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு புக் ஷெல்ஃப்ல என்டையரா என் ஹால்லயே வந்து என் கண்ணு படுற முன்னாடி அதிலேயே வச்சு எப்போ நான் உட்கார்ற இடத்துலயே வச்சுட்டேன்னு வைங்களேன், அப்போ அத நான் எவ்ரிடே பார்க்குறேன். வாங்கியிருக்கோம் படிக்கலையே! அப்போ அத என்ன பண்ணுவோம்னா, அந்த புக் படிக்க ஆரம்பிப்போம். எதையுமே வந்து நம்ம கண்ணு முன்னாடி அது இருக்கும்போது, நம்ம அத ரிட்டர்ன் அந்த பழக்கத்த நம்ம பண்றதுக்கான தூண்டுதல் கிடைக்கும். இதே நான் சொன்ன ஒரு புக்க எடுத்து மொத்தமா ஏதோ ஒரு பீரோல வச்சு மூடிட்டோம்னு வைங்க, நமக்கு அது மறந்தே போயிரும். அந்த பழக்கம் நம்ம திரும்ப செய்யாது. உங்க எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ். உங்க கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குன்னா, அத திரும்ப நீங்க செய்ய தூண்டப்படுவீங்க. இல்லன்னு வைங்களேன், அது எங்கேயாவது பீரோல தூக்கி வச்சுட்டீங்கன்னா, அது முடிஞ்சு போச்சு. அதனால தான் அதே இது வந்து நல்ல பழக்கத்த அடாப்ட் பண்றது. கெட்ட பழக்கத்த இத அப்படி நேரா சேம் அப்படி கெட்ட பழக்கத்த என்ன பண்ணணும்? வேண்டான்னு இப்போ பிஎஸ் ஸ்டேஷன் நம்ம விளையாடுறோம். இந்த பழக்கத்த நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம். இத நம்ம கண்ணு முன்னாடி இருக்க நம்ம விளையாண்டுட்டு இருப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்? அத எடுத்து உள்ள தூக்கி வச்சிரணும். இந்த மாரி பேட் ஹேபிட்ஸ வந்து கண்ணுல படாத மாரி பார்த்துக்கணும். குட் ஹேபிட்ஸ பில்ட் பண்றதுக்கு அது எவ்ரிடே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மாரி பார்த்துக்கணும். இப்ப இந்த நல்ல பழக்கத்துக்கு ஈஸியா இன்னொரு விஷயம் சொல்றேனே. நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவுமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சிப் எடுத்து பண்ணுவோம்.
இதே கண்ணு முன்னாடி இல்லன்னா நம்ம தண்ணி குடிக்கிறதே ஆஃபீஸ்ல மறந்துருவோம். அப்போ நம்ம எங்க போனாலும் அது வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது டக்குன்னு நம்ம எடுத்து குடிக்கிறது. சேம் இதே தான் நான் சொல்ல வரேன். இந்த புக்கா இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும், எதையுமே நம்ம பார்க்க பார்க்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்க தான் நம்ம அத கன்டின்யூ பண்ணுவோம். எதா இருந்தாலும் நம்ம அத வந்து ரெகுலரைஸ் பண்ணுவோம். இல்லன்னா ஈஸியா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். தூக்கமின்மைக்கும் ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து உங்களால தூக்கம் உங்களுக்கு வரமாட்டுது அப்படின்ற பட்சத்தில, பெட்ரூம ஒன்லி அந்த தூங்குறதுக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும். அந்த ரூம விட்டு நீங்க தூக்கம் வந்தா தான் ரூமுக்கு வர மாதிரியான பழக்கத்த நீங்க ஏற்படுத்தணுன்றாரு. ஏன்னா, இப்ப நம்ம இந்த காலத்தில தெரியும் இல்லையா? எல்லாரும் ஏர்லியரா வந்துருவோம். அந்த மொபைல் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்போம். நமக்கு தூக்கம் வராது. நெறைய பிரச்சனைகள் நம்ம மண்டையில ஓடும். அதனால நமக்கு தூக்கம் வராது. இத நீங்க என்ன பண்ணணும்னா, பெட்ரூம்குள்ள வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணாலும் வெளிய ரூமுக்கு வெளிய பண்ணிட்டு தூக்கம் வரும்போது, உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல தூக்கம் வரும்போது ரூமுக்கு வந்து பழகுனீங்கன்னா, அது நாள் பட என்ன ஆகும்னா, ரூமுக்கு வந்தா தூங்கணுன்றது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு தூக்கன்றது ஒரு டைமுக்கும் வந்துரும். ஒரு பழக்கமாவும் ஆயிரும். அது இல்லாத வரை உங்களுக்கு வந்து இது ஆகாது. தூக்கம் வந்தா மட்டும் தான் ரூமுக்கு வர்ற பழக்கம் பழகணும். இல்லன்னா பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து டிவி பார்க்குற பழக்கம் அதிகமா இருக்கு. அத விடுபடணும்னு நெனச்சீங்கன்னா, மெயினா பெட்ரூம்குள்ள டிவி இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, நம்ம தூங்க வர அத பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ, அந்த டிவிய அடிக்ஷன் இது பண்ணணும்னா, பெட்ரூம்ல டிவிய அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி மொபைல் அடிக்ஷன் இருக்குன்னா, அத மேக்ஸிமம் வந்து அது எதுலயா ட்ரால போட்டு உங்க கண்ணு முன்னாடி இல்லாத மாரி அத ட்ரால போட்டு அதனால உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இப்ப நீங்க சிஸ்டத்துல உட்காந்துருப்பீங்க, மொபைல் இது பண்ணக்கூடாது. அத ஒரு ட்ரால போட்டோ, இல்ல வேற பக்கத்துல ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. இவ்வளோ நேரம் என்ன வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விருப்பப்படுறீங்க. உங்க ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுதுன்னா, நீங்க உங்க கண்ணுல படாத மாதிரி வைக்கணும். மொத்தத்திலே கண்ணுல படுறது தான் நமக்கு பிரச்சனையே. நல்ல விஷயங்கள மட்டும் நம்ம பார்த்தோன்னா, எல்லாம் நல்ல விஷயமாவே நடக்கும். இந்த மாரி விஷயங்கள் மொபைல் பார்த்துட்டீங்கன்னா, டக்குனு அத எடுத்து இது பண்ணணும்னு தோணும். ஸோ, அத நம்ம எடுக்கக்கூடாது. அத அங்கேயே வச்சுரணும். அதே மாரி 1, 2 பேருக்கு வந்து அ கெஸெட் பர்ச்சேஸ் பண்றது ஒரு அடிக்ஷனா இருக்கும். மொபைல் அடிக்ஷன் இது மாதிரி கெஸெட் பழக்கம் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த அந்த எலக்ட்ரானிக் அதுலேருந்து வர நோட்டிஃபிகேஷன் நம்ம பிளாக் பண்ணணும். இல்லன்னா அந்த ஆப்ப நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும். இப்படி நம்ம பண்றப்போ நமக்கு சின்ன சின்ன கன்சப்ஷன்ஸ் நமக்கு சேவ் ஆகும். அன்னெசசரி அ செலவு நமக்கு இருக்காது. நம்மளுடைய பழக்கங்கள் வந்து நம்மள சுத்தி எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறவங்களுக்கும், சக்தி வாய்ந்த அதாவது ஒரு இன்ஸ்பைரிங் பெர்சனாலிட்டீஸ அவங்க அதே மாரி நெருக்கமா இருக்கவங்க. இந்த 3 பேர் தான். நெருக்கமா இருக்கிறதுனா நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்களோட ஒரு ஹேபிட் நமக்கு புடிச்சிருக்கும். நம்ம அத வந்து அடாப்ட் பண்றோம். அதே மாரி எண்ணிக்கையில அதிகமா இப்ப நம்ம ஊர சுத்தி இருக்கவங்களோட ஒரு ஹேபிட் இருக்குன்னா, ஒண்ணும் இல்ல கேங்ல ஒரு 5 பேர் சரக்கு அடிக்கிறாங்கன்னா, அது நமக்கும் அந்த பழக்கம் வர மாதிரி தான். எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறவங்களோட அத நம்ம வந்து அந்த பழக்கத்த அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாரி சக்தி வாய்ந்தவர்கள். இப்ப நம்ம பெரிய பெரிய ஆக்டர், ஹீரோஸ்லாம் அவங்களோட ஒரு பழக்கத்த நம்ம வந்து அடாப்ட் பண்றோம். இதுதான். உங்களோட பழக்கம் எங்கேருந்து நீங்க எடுத்துக்கிறீங்களோ, பொதுவா நீங்களே பாருங்க ஒரு பழக்கம் உங்களுக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்கு. அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா, உங்க ஒண்ணு ஃப்ரெண்டுட்ட இருந்து வந்திருக்கும். இல்ல உங்க வீட்லயா இருக்கும். இல்லன்னா நீங்க யாராவது இன்ஸ்பயர் பண்ற ஒரு பெரிய பெர்சனாலிட்டியோட ஹேபிட்டா நீங்க அட்மையர் பண்ணியிருப்பீங்க. இந்த 3 இதுலருந்து தான் ஒரு ஹேபிட் வந்து நமக்கு கிடைக்குது. இப்ப நான் சொன்னது வந்து நம்மளோட ஒரு ரிசர்ச்சோட ரிசல்ட் தான். கிட்டத்தட்ட 12,000 மக்கள 32 வருஷமா வந்து ரிசர்ச் பண்ணதுக்கான ரிசல்ட் அது. அதே மாரி ஒரு கேங்ல 4 பேர் குண்டானவங்களா இருக்காங்கன்னா, 5வதா இருக்கிறவருக்கும் 57% அவரும் ஃபேட்டியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப அதுதான் நான் சொன்ன வர மாரி நம்மள சுத்தி எப்படி இருக்கிறாங்களோ, அத பொறுத்து தான் நம்மளும் மாறன்றப்போ, நம்மள சுத்தி நல்லவங்களா நம்ம வச்சிருக்க பட்சத்தில, நம்மளும் நல்லவங்களா தான் இருப்போம். இப்போ நம்மள சுத்தி கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவங்க இருந்தா, நமக்கும் அது வரதான் செய்யும். ஸோ, நீங்க வந்து மக்களோட பழகணும்னு நம்மளோட பழமொழியே இருக்கு. நம்மளோட பழமொழிஸ் நெறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ ஒரு கஷ்டமான வேலைய வசீகரமா மாத்துறது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குக் பண்றது, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது. ஃபர்ஸ்ட்டு குக் பண்றது பார்ப்போம். குக் பண்றதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எத்தனை ஹவர்ஸ் ஆகும். அத வசீகரமா மாத்துறது என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நெனச்சுக்கணும். இப்போ நான் என் ஃபேமிலிக்காக நான் சமைக்க போறேன். என் பிள்ளைக்காக சமைக்க போறேன். என்னோட குடும்பத்துக்கு தான் அவங்களோட பசிய நான் போக்க போறேன்ற கான்செப்ட்ல இந்த வேலைய பார்க்குறப்போ, அது உங்களுக்கு வந்து அத வந்து என்ன சொல்றது? கஷ்டமா தெரியாது. இஷ்டமா மாறிடும். எந்த ஒரு பழக்கத்தையுமே உங்களுக்கு கஷ்டமான இதா இருக்கிறதோ, அது மூலியமா கிடைக்கிற அத எப்படி நம்ம பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணலான்ற ஒரு மைண்ட்ல தான் நீங்க எந்த ஒரு கஷ்டமான பழக்கத்தையும் பார்க்கணும். அது வந்து
இந்த மாரி பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே மாறும். இப்ப நான் சொன்ன மாரி சமையல், துணி துவைக்கிற மூலியமா அவங்களோட ஆரோக்கியத்த நீங்க வந்து பேணுறீங்க. அப்படி இருக்கும்போது, அந்த பழக்கம் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கஷ்டத்துலேருந்து அது இஷ்டமா மாறுது. எதையுமே இதுன்ட்டு இல்ல, எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலுமே நீங்க அது கஷ்டமா பார்க்கக்கூடாது. கஷ்டம் அதோட பாசிட்டிவ் சைட திங்க் பண்ணி அத இஷ்டமா கன்வெர்ட் பண்ணணும். பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட ஒரு ஆர்த்தர் வந்து சொல்ற ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒருத்தர் வந்து அ சக்கர நாற்காலியில இருக்கிறாரு. அப்போ அவர்ட்ட போய் கேட்குறாங்க, "நீங்க வந்து உங்களோட சக்கர நாற்காலியிலே நீங்க இருக்கீங்க. உங்களோட உலகமே சக்கர நாற்காலி தான் இருக்கு. உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு?" சொல்லி கேட்கும்போது, அவர் சொல்றாரு, "இது எனக்கு சுதந்திரத்த குடுத்துருக்கு." அப்படின்னு சொல்றாரு. சுதந்திரத்த குடுத்தாலும் நான் வந்து பெட்ல இருந்திருக்க வேண்டியவன். படுக்கையிலே என் வாழ்நாள் போயிருக்கக்கூடியது. அது எனக்கு வந்து இந்த சக்கர மூலியமா நான் வந்து வெளிய என்னால போக முடியுது, வர முடியுது. நான் நெனைச்சத செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அவர் எவ்வளோ பாசிட்டிவா அந்த மனுஷன் திங்க் பண்றாருன்னு பாருங்க. இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்ன்றது. எந்த ஒரு சிச்சுவேஷன் அத கம்பேர் பண்றப்ப நம்ம நெறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். அதனால எதையுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட அப்ரோச் பண்ணணும். ஆக்சுவலா இன்னைக்கு நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால நான் நெறைய பேசியிருப்பேன். மேபி வந்து இதில நெறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். சாரி மன்னிச்சுக்கோங்க. நான் இனி வரக்கூடியதில என்னோட மிஸ்டேக்ஸ் என்னன்றத பார்த்து அத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் அத கரெக்ட் பண்ணி இன் ஃபியூச்சர்ஸ்ல இன்னும் நெறைய வீடியோ நான் நெறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அதோட கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஐடியாஸ தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இதில நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்றத செக் பண்றேன். நீங்களும் எனக்கு தெரியப்படுத்துங்க. அத கண்டிப்பா நான் ரெக்டிஃபை பண்ணி அடுத்தடுத்த வீடியோல நான் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.